எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி டே இன் ஏ விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் ரெடி ஆகிட்டு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், வந்த உடனேயே இந்த மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பூ நின்றுருக்குன்ட்டு. அழகான ஒரு காட்சி. ரொம்ப நேரம் அது அப்படியே நின்றுட்டே இருந்தது. அப்படியே இங்கே பக்கத்துலேயே நிறைய மயில்கள் இருந்தது. குட்டி மயிலெல்லாம் போயிட்டு இருந்தது. காலையிலேயே முன்னே எல்லாம் அதோட உணவுகள் தேடி எல்லாம் வெளியே வந்துட்டு நல்லா சவுண்டாக இருந்துச்சு. நல்லா அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே கடல் ஃபுல்லாக கடல் தான். காட்டேஜோட பேக் சைடு ஃபுல்லு பக்கத்தில் நியர்பை தான் கடல் இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்க. இன்றைக்கி ஒரு மொட்டை ஃபங்க்ஷன் தான். இன்றைக்கி எங்கள் அண்ணன் மகனுக்கு மொட்டை போடுறோம். அண்ணன் மகளுக்கும் மகனுக்கும் மொட்டை போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தோம். பாருங்கள், கடல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலையிலே அந்த சன்ரைஸு நாங்கள் கேப்சர் பண்ணலான்னு நினச்சி வந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டு 7:30க்கே இவ்வளோ ஒரு வெயில் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் இன்றைக்கி இன்னொரு நாள் உங்களுக்கு சன்ரைஸை நான் திருச்செந்தூர் சன்ரைஸு அந்த கோபுரம் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி மொட்டை ஃபங்க்ஷன்னு அவ்வளோவா நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவங்க இன்னும் ரெடி ஆகலை. சரி, ரெடி ஆகட்டுமே, நம்ம இந்த சைடில் கேப்சர்ஸ் எல்லாம் சீனரிஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், இது நான் தள்ளி நின்று தான் ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இங்கே நிறைய கடல் அரிப்பெல்லாம் இப்போது திருச்செந்தூர் சைடில் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரொம்ப தூரம் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், இங்கே ஒரு மயில் வந்திருக்கு. அப்படியே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். இப்போது அப்படியே காட்டேஜுக்கு போகலான்னு பார்த்தோன்னா இங்கேயே மொட்டை போட்டுட்டாங்க. மொட்டையும் போட்டு இங்கே காட்டேஜ்லேயே காதும் குத்தியாச்சு. சரி, அப்படியே நம்ம கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருமேன்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் தான் வந்திருந்தோம். கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக தெரியுது. இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப கூட்டம், எங்கே பார்த்தாலும் நல்லா கூட்டமாக இருந்தது. சரியான இதெல்லாம் 100 ரூபா டிக்கெட்டு கூட்டம். வீக்கெண்டுன்னு ஒன்று நாங்கள் ஃப்ரைடே போனோம். வீக்கெண்டுன்னு ஒன்று நிறைய கூட்டமாக இருந்தது. பாருங்கள், இதுதான் இந்த இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கிறது இந்த கடல் அரிப்புக்காக ரெடி பண்ண இடம். அப்படியே பாருங்கள், சுற்றி ஒரு வியூ காமிக்கிறேன். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் அது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நிறைய நல்ல பிரம்மாண்டமாக கோவில் ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே நாங்கள் கடற்கரைக்கு போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நாங்கள் கடற்கரையில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கடலில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே சாமி பார்க்க போயிட்டோம். இது அப்படியே போனோன்னா மொட்டை போட்ட இடம் வரும். 4 கிலோவுக்கு இங்கே தான் இருக்குது. இங்கே ஏத்தாப்புலையே ஐயா கோவில் இருக்குது. அப்படியே நாங்கள் சாமியை வெளியே கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியே கும்பிட்டுட்டு அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமாவும் வாங்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு சுற்றிட்டு நாங்கள் இன்றைக்கி உள்ளே போகலை. ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால உள்ளே போகலை. வெளியே கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், இன்றைக்கி மத்தியானத்துக்கு லன்ச் மொட்டை போட்ட ஃபங்க்ஷனில் தான் ஒரு ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பாடு பருப்பு பவுடரு நெய்யை வச்சு சாப்பிட்டோம். பருப்பு பொடினா ஆந்திரா பருப்பு பொடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. சைட் டிஷ்ஷுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு, பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. பீட்ரூட் பொரியல்,
ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வத்த குழம்பு, அப்பளம். இதுதான் மத்தியானத்துக்குள்ள லஞ்சு. மறுபடியும் திருப்பி நாங்கள் காட்டேஜுக்கே போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனு மற்றும் நானும்